நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது தீயவர் கொலை நடுங்க படத்தின் திரை விமர்சனம். தீயவர் கொலை நடுங்க படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், அர்ஜுன், வேலராமூர்த்தி, லோகு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சரவணன் அபிமன்யு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பரத் ஆசீவகன் இசையமைத்திருக்கிறார். தினேஷ் லட்சுமணன் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். சிறப்பு குழந்தைகள், அதாவது வாய் பேச முடியாமல் உள்ள குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். அந்த பள்ளியில் படிக்கும் ஒரு 10 வயது பெண்ணை ஒரு தொழிலதிபர் கோடீஸ்வரர் கற்பழிக்கிறார். இதற்கிடையே தீயவர் கொலை நடுங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த செயல்களில் ஈடுபட்டவர்களை அர்ஜுன் போலீஸ் அதிகாரி எப்படி கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுத்தார் என்பதுதான் தீயவர் கொலை நடுங்க என்ற படத்தின் கதை. டைட்டில் அருமையான டைட்டில். ஏனென்றால் இந்த கதை ஒரு மாதிரியான கதை. அதாவது 10 வயது பெண்ணையும் குழந்தை என்று பார்க்காமல் ஒரு பெரிய மனுஷன் பலாத்கார செயலில் ஈடுபடுகிறார். அந்த குழந்தை மாடியிலிருந்து விழுந்து இறக்கிறது. அது கொலை என்று கண்டுபிடிக்கிறார் அர்ஜுன். இந்த படத்தில் நடிகர் சிவாஜி கணேசனின் மகன் ராம்குமார் இந்த படத்தில் கொடூரமான வில்லனாக நடித்திருக்கிறார். அதான் தீயவன் அவர்தான். அந்த குரலும் கம்பீரமான உடலும் அவருடைய நடிப்புக்கு எடுப்பாக இருக்கிறது. இனிமேல் பல படங்களில் ராம்குமாரை வில்லனாக நாம் பார்க்க முடியும். அது கண்டிப்பான உத்தரவாதமான ஒரு நடிப்பு ராம்குமாருடையது. அதே மாதிரி வேலராமூர்த்தியும் இந்த படத்தில் தெளிவாக நடிச்சிருக்கார். அதாவது பெரிய மனுஷனோட மோசமான தீய செயல்களுக்கு உடன்பட்டாலும் வேணாம்ப்பா அப்படின்னு தடுக்கிற கட்டம். இதன் காரணமாக அவர் பார்த்து விட்டாரே என்பதற்காக அவரை கொலை செய்கிறார்கள். வேற மாதிரியான ஒரு மர்டர் த்ரில்லர் தீயவர் கொலை நடுங்க. அர்ஜுன் போலீஸ் அதிகாரியாக வருகிறார். அர்ஜுன் பல படங்களில் நாம் போலீஸ் அதிகாரியாக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்னவோ ஒரு பட்டும் படாமல் தாமரை இலை போல வந்து போகிறார் அர்ஜுன். ஒரு பரபரப்பான நடிப்பு அர்ஜுனுடைய நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அது இல்லை. ஆனால் சண்டை காட்சியில் அர்ஜுன் நிரூபிச்சிருக்கிறார். ஒருவேளை முதுமையானதால் வயதான தோற்றத்தில் அவர் தடுமாறுகிறார் என்பது தெரியவில்லை. அந்த சுறுசுறுப்பான ஒரு போலீஸ் அதிகாரியாக பல படங்களில் அர்ஜுனை நாம் பார்த்திருப்பதால் இந்த படத்தில் கொஞ்சம் அவர் கவனம் குறைவாக செலுத்தி விட்டாரோ என்பதுதான் நமக்கு தெரிகிறது. அர்ஜுனிடம் நாம் நிறைய எதிர்பார்த்தோம். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் பின்னிருக்கார். அதாவது ஒரு ஆசிரியை எப்படி இருக்க வேண்டும், இந்த ஆசிரியை அதுவும் சிறப்பு குழந்தைகளை கவனிக்கிற ஆசிரியை கிட்டத்தட்ட அன்னை தெரசா மாதிரி இருக்கணும். இந்த படத்தில் அன்னை தெரசாவே மாறிவிட்டார் ஐஸ்வர்யா ராஜேஷ். சின்ன சின்ன அசைவுகளை கூட ரொம்ப அழகாக செய்திருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ். அவருக்கு நமது பாராட்டு. ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தமான காட்சிகளை வைத்திருக்கலாம் போல தோன்றுகிறது. அர்ஜுன் அந்த லிஃப்ட் சண்டை, கிளைமாக்ஸ் சண்டைலாம் ஆக்ஷன் கிங் நான் தாயா அன்றும் இன்றும் என்பதை நிரூபித்திருக்கிறார் அர்ஜுன். சண்டை காட்சிகள் மிகவும் பரபரப்பாகவும் அதிர்ச்சியாகவும் தெரிக்கும் விதத்தில் அமைத்திருக்கிறது. விஷாலின் தந்தை தயாரிப்பாளர் ஜி.கே. ரெட்டி இந்த படத்தில் அப்பாவாக நடிச்சிருக்காரு. பொருத்தமான வேடம். அதால் ஒரு 2 காட்சிகளிலேயே வந்து போகிறார் ஜி.கே. ரெட்டி. குழந்தை அனிகாவுடைய நடிப்பு பாராட்டலாம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அனிகா இன்னும் 2 ஆண்டுகளில் நிச்சயமாக கதாநாயகியாக நடிப்பார். அழகான முகம், பால்வடியும் முகம். அந்த குழந்தைக்கு இப்படியா என்று பரிதாபமாக இருக்கிறது. சரவணன் அபிமன்யுவின் ஒளிப்பதிவு பாராட்டலாம். பரத் ஆசீர்வாதம் அவர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஆகா ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்கிற ரகம். இந்த படத்துக்கு அது போதும் என்கிற மாதிரி தீர்மானித்து விட்டாரோ என்னமோ தெரியவில்லை. தினேஷ் லட்சுமணன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். குழந்தை பாலியல் தடுப்பு அவசியம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்முடைய குழந்தைகளை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும். பேட் டச், குட் டச். அந்த தொடுதல்லையே பேட் டச் இருக்குது, குட் டச் இருக்குது. அதை குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல பாடத்தை சொல்கிறது தீயவர் கொலை நடுங்க. குழந்தை குட்டிகளோடு பார்க்கலாம். குழந்தை குட்டிகளுக்கு மிகச்சிறந்த பாடத்தையும் தருகிறது தீயவர் கொலை நடுங்க. பரபரப்பாக இருக்கிறது படம். தியேட்டரில் சென்று தீயவர் கொலை நடுங்க படத்தை பார்த்து மழுங்கள்.
பயில்வான் பார்வையில் தீயவர் குலை நடுங்க படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.